காங்கிரஸ் கட்சியில் ஐயா நீங்கள் இதில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள், புல்லட் ட்ரெயின், கிரிப்டோ கரன்சியினுடைய தடை பண்ணக்கூடிய டேக்ஸு, பட்ஜெட்டில் பயோஃபார்மாவுக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, நிறைய விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு பறைசாற்றும் ஆதிச்சநல்லூருக்கு ஒதுக்கீடு, இதெல்லாம் நமக்கு பாராட்ட வேண்டியது. வெளிநாட்டு பயணம், கல்விகளுக்கான டேக்ஸை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணத்திற்கான பேக்கேஜ் எல்லாமே டிசிஎஸ் வரி 5% 20% 2ஆக குறைச்சிருக்கிறாங்க. உள்நாட்டிலே 40,000 கோடிக்கு ஸ்மார்ட் ஃபோன்கள், லேப்டாப்புக்கு நிறைய ஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பட்ஜெட் என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கி உள்ளது. ஏற்கனவே இருந்த வரியை விட இன்னும் அதிகப்படுத்துறது, இல்லைன்னா கடனை அதிகப்படுத்துறது. இதன் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு உதவணும். இதுதான் ஒரு உண்மையான பட்ஜெட்டு. சரி. ஆனால் இது ஏழை எளியவர்களுக்கோ சிறு குறு தொழில்களுக்கோ எந்த யாருக்கு தேவையோ பசித்தவனுக்கு கொடுக்காம, ஏற்கனவே அதாவது புளிச்சேப்பம் உள்ளவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டு அப்படின்னா என்னால் சொல்ல முடியும். அதை நீங்கள் கரெக்டாக புளிச்சேப்பத்துக்குன்னு சொல்லி காரணத்தை சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்தியாவில் ஏன் எக்ஸ்போர்ட்டுக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சி போச்சு? அதாவது பொருள்கள், சேவை மட்டும்தான் கூடிக்கிட்டு இருக்கு. அதாவது சாஃப்ட்வேர் அது கூடியிருக்கு. ஆனால் உண்மையான பொருள்கள் தயாரித்து வெளியே போகலை. ஏன் போக முடியல? ஏன் அந்த எக்ஸ்போர்ட் குறைஞ்சது? எக்ஸ்போர்ட் குறைஞ்சனால தான் இன்றைக்கி நாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தால் நம்ம பண மதிப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நாளுக்கு நாள் 60 ரூபாயில் இருந்து இன்றைக்கி ஒன்று பண மதிப்பு 92 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. என்ன காரணம்? அடிப்படை காரணம் சிறு குறு தொழில்களுக்கு நாம் உதவணும். என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 10,000 கோடியில் 10,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. சரி, அந்த ஒதுக்கினதையாவது ஒழுங்காக அந்த சிறு குறு தொழிலுக்கு ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்குதா, அல்லது அமெரிக்கா வரியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை அதில் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த 10,000 கோடியை எதிர்கால வெற்றியாளர்களை, சாம்பியன்களை உருவாக்கும் நோக்கமாக கொண்டு அந்த துறைக்கு 10,000 கோடி. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இனிமேல் இந்த 10,000 கோடியும் ஒழுங்காக வேலை செய்யலாம். திரும்பி அது பட்ஜெட் இல்லாமல் வரும். இந்த வருஷமே ஏறத்தாழ 20-30% கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கின பணம் அது முறையாக செலவிடப்படாமல் மீண்டும் திரும்புது. இது தொடர்ந்து மோடி ஆட்சியில் நிறையா அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி ஒரு கணக்கு போடணும். இப்போ அதுக்கடுத்து ரெண்டாவது, குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வகையில், இந்த வார்த்தை வரையும் நல்லா இருக்கு, ஆதரவளிக்கும் வகையில், அதுக்கு மேலே தற்சார்பு இந்தியா நிறுவனத்துக்கு மேலும் 2,000 கோடி ஒதுக்கப்படும். அந்த நிறுவனத்துக்கு தான் ஒதுக்கப்படும். அது சிறு குறு தொழிலுக்கு போகுமாங்கிறது தெரியாது. அது மட்டுமல்ல, சிறு குறு தொழில் நடத்துறவங்களுக்கு பங்கு முக்கியமானது என்ற வகையில் இந்த நிறுவனங்கள் வெற்றி நிறுவனமாக உருவாவதற்கு மூலதன ஆதரவு, பணப்புழக்க ஆதரவு மற்றும் தொழில் ஆதரவை மத்திய அரசு அளிக்க உள்ளது. ஆனால் என்ன அளிச்சிருக்கீங்க? இதுதான் கேள்வி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி பேரில் இருந்துச்சு, மாற்றிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் 88 + 30,000 கோடி மொத்தம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 1,18,000 கோடி. எவ்வளவு பேருக்கு? 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அது அந்த 30,000 கோடி போன வருஷம் கொடுக்க முடியாத அந்த திட்டங்களுக்கு சேர்த்து இந்த 1,18,000 கோடி ஒதுக்கிட்டு நான் 100 நாள் இல்லை, நான் 125 நாள் வேலை தரேன்னு சொல்லிட்டு வெறும் 95,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. பார்த்துக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரயில்வே எடுத்துக்கோங்க, 2,77,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதில் இன்னைக்கு அமைச்சர் அஸ்வினி சொல்கிறாரு, அவர் தான் பட்ஜெட் போட்டிருக்கணும், அவர் போடலை. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 7,000 கோடி கொடுத்துருக்கோம். அந்த 7,000 கோடிக்கு எதிர்காலத்தில் இனிமே வரப்போகிற புல்லட் ட்ரெயினுக்கு, ஏற்கனவே நம்ம கேட்குற மெட்ரோ திட்டத்துக்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டத்துக்கோ கிடையாது. இதையும் புரிஞ்சுக்கணும். நேரடியாக தமிழ்நாட்டுக்கு எதையும் கொடுக்காம இந்த வேலையை செய்கிறாங்க. அடுத்து ஒன்று இல்லை, இப்போ இதயத்தில் சார், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். நீண்ட கால எதிர்பார்ப்பான ஹை ஸ்பீடு ட்ரெயின்களுக்கு இந்த பட்ஜெட்டில் பச்சைக்கொடி மட்டும் இல்லாமல் 7 அதிவேக ரயில் வளத்தடங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த ஒதுக்கீடு எல்லாமே புல்லட்டாக இருக்காதுல்ல. இப்போது ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், சென்னை இதுதான் மட்டும்தான்.
மற்றது 5 வந்து மற்ற தடங்கள் தானே. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அது வந்து நீங்க எப்படி இல்லைன்னு மறக்க இன்னைக்கு முடியாது. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ரயில்வே அமைச்சர். எங்களுக்கு எப்படி குற்றம் சொல்றாரு, ஏற்கனவே நிலங்களை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு நிலம் ஒதுக்கி கொடுக்கறதுல தாமதம், அதனால நாங்க கடந்த பல வருஷங்களாக தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியலைங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னா, அப்ப பிற மாநிலங்களுக்கு நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு மெட்ரோ ட்ரெயினை வந்து போபாலில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புல்லட் ட்ரெயினை அந்த மெட்ரோ ட்ரெயினை மூட நிலைமைக்கு வந்திருக்கு. ஏன்னா 2% கூட ஆதரவு இல்லை. ஆனால் நம்ம 100க்கு 100 அல்லது 75% ஆதரவு அளிக்கக்கூடிய மதுரைக்கும் கோவைக்கும் நம்ம கேட்குறோம். ஆனால் கொடுக்கல. 9 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு, கட்டியிருக்காங்க பல்லாயிரம் கோடியில் உத்தரப்பிரதேசத்தில். அங்கே மாடு மேய்ற அளவுக்கு விமான போக்குவரத்தே இல்லாமல் இருக்கு. காரணம், மக்கள் 80 கிலோமீட்டருக்கு ஒரு விமான நிலையம். யாருக்கு இந்த காசை பூரா தமிழ்நாட்டில் வந்து 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டு நமக்கு 29 ரூபாய் கொடுத்துட்டு அங்கே 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த காசை கொண்டு தேவைக்கு அதிகமாக விமான நிலையத்தை உருவாக்கி ஒரு விமானமும் போகாத அளவில் வீணா கிடக்குது. இப்ப யோசிங்க, இவங்க திட்டம் பூரா எப்படி இருக்குன்னா விழலுக்கு இறைத்த நீராகத்தான் இந்த திட்டங்கள் இருக்கிறது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள்ல அதிக வசூல் பண்ணி வாக்கு வங்கி இது பண்ண 80 கிலோமீட்டருக்கு ஒரு விமான தரங்களை யூபில இருந்து மாடு பெய்து ஆட்கள் இல்லைங்கிறீங்க. நம்ம கேட்கிறோம், ஒசூர்ல ரைட் எவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது. ரொம்ப முக்கியமா பெங்களூர்காரங்களே ரொம்ப சிரமப்படுறாங்க. கிட்டத்தட்ட 175 இருந்து 100 கிலோமீட்டர் போனா தான் விமான நிலையத்துக்கு போக முடியும். இப்படி இருக்கிறதுனால பக்கத்துல ஒரு 20-30 கிலோமீட்டர்ல பெங்களூருக்கும் ஒசூருக்கும் நடுவுல ஒரு விமான நிலையத்தை அமைங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால முடியாதுங்கிறாங்க. எவ்வளவு மோசடித்தனமான ஒரு பட்ஜெட். நான் இல்லைங்க, முன்னேற்றங்கள் இருக்கலாம், ஏன்னா இந்த பணம் கூட அவ்வளவு கொள்ளையடிக்க முடியாது. இது ஏதோ சில நல்ல காரியங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதே நேரத்தில் தமிழர்களை வஞ்சிக்கிறது இந்த ரயில்வே திட்டம் மட்டுமல்ல, கீழடி எவ்வளவு பெரிய விஷயம். கேட்டா ஆதிச்சநல்லூருக்கு நாங்கள் சுற்றுலா திட்டம் கொண்டு வரேங்கிறாங்க. அதுக்கு என்ன பணம் ஒதுக்க போறீங்க? ஆதிச்சநல்லூரை இன்னும் விரிவாக்குறதுக்கு நீங்க பணம் ஒதுக்கினா பரவாயில்ல, கீழடியை நீங்க வந்து அந்த அறிக்கையை வந்து இன்னும் வெளியிடாம இருக்கீங்க. என்ன காரணம்? கீழடியை வெளியிட்டா அது திராவிடர்கள் தமிழர்களுக்கு ஆதரவா போயிருமேங்கிற ஒரு தவறான புரிதல். இது இந்தியா, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற தமிழர்களாக நாம நினைக்கிறோம், அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது? என்னமோ ஐயா என்னமோ கையை கட்டினார், அவர் பேச போது நீங்க பேசுங்க. ஒரே வரி, அதாவது ஒன்றிய அரசு இதுவரை வாங்கியிருக்க கடன் பர்சன்டேஜ் 56% கடன் வாங்கியிருக்குது. கடன்ல 56% மொத்தத்தில். ஆனால் தமிழ்நாடு அரசு வாங்கினது வெறும் 28 தான். அதுவும் 33 வரை வாங்கலாம்னு இருந்தும் கூட குறைச்சு வாங்கிருக்கு. 26க்கு மேல வாங்க கூட 33 வாங்கினா அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடும். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது கொஞ்சம் பழைய கதையை முன்னைக்கு போவோம். கோதாவரி காவேரி இணைப்புன்னு 7-8 வருஷத்துக்கு முன்னே கட்காரி அமைச்சராக இருக்கும்போது சொன்னார். நம்ம ஊரில் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்தார், அவர் ஆமாண்டார். ஒரு 2-3 வருஷம் அப்படியே சொன்னாங்க, நடக்கலை. கிழக்கு கடற்கரை சாலை நம்ம ஊர் பொன்னாறு தரை மந்திரியாக இருக்கும் பொழுது அவர் சொன்னார், இன்னும் அந்த ஈசிஆர் சாலை நடக்கவும் இல்லை முடியவும் இல்லை. இது மாதிரி பல பொய்களை சொன்ன மாதிரி இந்த புல்லட்டுன்னு சகோதரர் சொன்னார் நித்யானந்தம். 5 வருஷத்துக்கு முன்னே புல்லட்டுன்னு ஆரம்பித்தாங்க, 1 லட்சம் கோடி திட்டம் தான். இன்னைக்கு வரையும் முழுமையாக முடியல. எங்கே? அகமதாபாத்திலேருந்து மும்பை வரை. அப்போ இப்போ நமக்கு என்ன அல்வா கொடுக்குறாங்க, புல்லட் வருதுங்கிறாங்க. அது எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு தெரியாது, அந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்குவாங்கங்கிறது தெரியாது. ஆக இப்படித்தான் ஒவ்வொரு இப்போ புற்றுநோய்க்கு மருந்துங்கிற ஒன்றை தவிர இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிய கனிமங்களை தமிழ்நாட்டில் தோன்றுறது, ஒரிசாவில் தோன்றுறது. தோண்டி எடுக்கிறதுக்கு ஒரு வழித்தடத்தை போடுறது, இங்கேருந்து தோண்டி எடுத்து வழித்தடம். அப்போ நம்ம ஊர் பொருளை கொள்ளையடிச்சா ராயல்ட்டி கிடைக்காது, அதுக்கு வழித்தடத்துக்கு செலவு நம்ம பேரில் வரும். அதாவது நமக்கே அல்வா கொடுக்கறதுக்கு நமக்கு பட்ஜெட்டில் ஒதுக்குற மாதிரி சொல்லிட்டு நமக்கு எதிரான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ரொம்ப தூரம் போவேனா, முதியோருக்கு ரயில்வே பாஸ் கிடைக்கும்னு நினச்சாங்க. இந்த வருஷமாவது கிடைக்கும்னு இப்போ 6-7 வருஷமாக ஓடிடுச்சு.
முதியோருடைய 30% கொடுத்தாங்க. அது மிஞ்சி போனால் சில ஆயிரம் கோடி தான். அதை கூட கொடுக்க மனசு. அந்த முதியோர் எங்கே போவாங்க தெரியுமா உங்களுக்கு? வயசான காலத்தில் காசி, ராமேஸ்வரம் இப்படி பல ஊர்களுக்கு போவாங்க. அதுவும் இந்துக்கள் தான் பெரும்பாலும் போவாங்க. ஆனால் மற்றவங்களாம் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க, முஸ்லீம்கள் வந்து மக்காவுக்கு போவாங்க. அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள், அதுவும் வயசான காலத்தில் தான் உங்களுக்கு 108 திவ்ய தேசம் சொல்லுவாங்க, அங்கே போவாங்க. அதே மாதிரி காசி, ராமேஸ்வரம். இவர்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த உயிரி, நீங்கள் எல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, உயிரின்னு சொல்லி 10,000 கோடி பயோ என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவை உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்க இனிமே 2047 எல்லாத்தையும் 2047 பார்த்துருப்பீங்க நீங்க. 10,000 கோடியில் பயோ பார்மா சக்தி, பேர் நல்லா இருக்கு, என்ற புதிய திட்டம் அறிவிப்பு. நல்லா தெரிஞ்சுங்க, திட்டம் அறிவிப்பு 10,000 கோடிக்கு. அது எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கிறது ஒன்றும் கிடையாது. அதை விட நீங்கள் மிக முக்கியமான விஷயம், அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, வழித்தளம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 2 தலைவர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. யாருன்னு சொன்னால், திரு செல்வப்பிரதமர் சொன்னது வேலையில்லா திண்டாட்டம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது. இதற்கான எந்த ஒரு முகாந்தரமும் இதில் இல்லை. விலைவாசியை கட்டுப்படுத்துவது இல்லைங்கிறாரு. அதைத்தான் அருமையாக சொல்றாரு திரு திருமாவளவன். சரி, நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு பதிலாக மேலும் வீழ்ச்சிக்கே இட்டு செல்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை. தமிழகத்துக்கு எவ்வித பெரிய திட்டமும் இல்லை. இப்ப மீண்டும் நான் சொல்றேன், தமிழ்நாடு போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை இந்த அளவுக்கு புறக்கணிப்பது என்பது மிக மோசமான விஷயம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு கீழடி சொல்லிட்டேன். 7 லட்சம் கோடி, அதாவது சுமார் 8 லட்சம் கோடி ராணுவத்துக்கு ஒதுக்குறாங்க. ஏன் தெரியுமா? அதுல சம்பளம்ங்கிறது பாதிக்கு கீழே தான். மீதி எல்லாமே இஸ்ரேல்ல போய், அமெரிக்கால போய் அந்த ராணுவ தளவாடங்கள் வாங்குறது. இதில் தான் பெரிய அளவில் வந்து அவர்களுக்கு பல லட்சம் கோடி கொள்ளை கிடைக்குது. அதுதான் அவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அதானி அம்பானிகளுக்கு வேறு வகையில் அது போய் இந்தியாவுக்குள்ளேயே முதலீடாக வருது. ஆக மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கு தான் இது போன்ற ஒதுக்கீடு உருவாகுமே தவிர இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பெருசா இல்லை. இந்தியாவுடைய பாதுகாப்பு சிறப்பாக தான் இருக்கு. அதனால நான் ஒட்டுமொத்தமாக சொல்றேன், நீங்க ஒதுக்க வேண்டிய சிறு குறு தொழிலுக்கு ஒதுக்காதது, கல்விக்கு கூடுதலாக ஒதுக்காது. ஒதுக்குன அந்த கல்வியை நீங்க எதுக்கு ஒதுக்குறீங்க? சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறீங்க, தமிழுக்கோ தெலுங்குக்கோ கன்னடத்துக்கோ ஒரியா மொழிக்கு என்ன ஒதுக்குறீங்க? ஒட்டுமொத்தமா சேர்ந்து சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கல 5% 10% ஒதுக்குறீங்க. ஹிந்தி யூனிவர்சிட்டி அதிகமாக்குறீங்க, பிற மாநிலங்களுடைய யூனிவர்சிட்டி நீங்க அதிகமாக்கல. அவர் ஏன் கேட்கிறாருன்னா சொல்லிட்டு முடிச்சிருவோம். இன்னைக்கு அவர் பேர் இதயத்துல்லா இல்ல, ஹிதாயத்துல்லா. நான் சொல்றேன் இல்ல, நான் அதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். உங்க இதயத்தில் இருக்க தமிழ்ல அது இதயத்துல்லான்ட்டோம். அவருக்கு சொல்லட்டு மறுக்கட்டு, அவருடைய பெயர் ஹிதாயத்துல்லா. அப்படி என்றால் என்ன என்றால் நேர்வழி இல்ல, ஹிதாயத், இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர் என்று பேரை வச்சிருக்காரு. நாம தமிழ்ல இதாயத்துல்லான்னு கூப்பிடுறோம், நீங்க அதுக்கு இதயத்துல்லான்னு பேரை வச்சிருக்கீங்க. நிறைய பேசுவோம்.